ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பரும் உன்னத தேவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்களை யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பராக. மீண்டுமாக நாம் விட்ட பகுதியில் இருந்து வாசகத்தை வாசித்து நாம் முன் செல்லலாம். அதிகாலமே எழுந்து நீங்கள் இத்தொகையான வசனங்களை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தியானிப்பது குறைந்தபட்சம். நான் இந்த அரை மணி நேரம் பிரசங்கத்திற்கு நான் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு 20 30 புக்குக்கு மேற்பட்ட புக்குகள். ஸோ அவையெல்லாம் உங்களுக்கு எளிதாக வந்து சேருகிறது. எனவே தான் தியானம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதில் நிலையாக நின்றிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. வாங்க, எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து நாம் வாசித்து நாம் முன் செல்லலாம். 6ஆம் அதிகாரம் ஏறக்குரிய 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து விட்டோம். இப்பொழுது 4ஆம் வசனத்தை வாசிக்க செல்லலாம். 4ஆம் வசனமும் 3ஆம் வசனத்துக்கு சேர்ந்தது தான். இருந்தாலும் ஒரு படியாய் வாசிக்கணும் இல்லையா? நான் உங்கள் வசதிக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். அவ அந்தரங்கம் என்று சொல்லப்படுகிறதை சுமார் மணி நேரம் 3ஆம் வசனத்திற்கே நான் செலவழித்தேன். அந்தரங்கம் என்று சொல்லப்படுகிறது எப்படியாக இருக்கு? அந்தரங்கம் என்று சொல்லப்படுது வீட்டின் கதவை மட்டும் சாத்துகிற விஷயம் அல்ல. ஆண்டவர் இங்கே எதை சொல்ல வருகிறார்? வெறும் வீட்டின் கதவை மட்டும் சாத்துகிற விஷயம் அல்ல. ஸோ அதனால நம்ம நேரடியாக படிப்போம் என்றால் அந்தரங்கம், ஓகே அந்தரங்கம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற அந்தரங்கம் எப்பேரிப்பட்ட ஒரு அந்தரங்கம்? அதாவது மனிதர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத தெய்வத்தின் தொண்டு. மனிதர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மனித தொண்டு. இதுதான் மதர் தெரசா மனித தொண்டை தான் செய்தார்கள். அவருடைய வழியில் வரக்கூடிய நாமாகட்டும் இல்லை எப்பேரிப்பட்ட பாஸ்டர் ஆகட்டும் மனித தொண்டை தான் செய்ய முடியும். இறைவனுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு தொண்டு இருக்கு. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இறைவனுடைய பெயரில் மனித தொண்டை செய்கிறோம். நம்ம நினைச்சிடறோம் மனித தொண்டை நம்ம மனிதனுக்கு செய்யும் போது இது இறைவனுக்கு சேர்ந்த ஊழியம் என்று. ஆகாது. தேவனுடைய ஊழியம் மனிதனுடைய தொண்டுக்கு சேர்க்கப்படாது. மனிதனுடைய தொண்டு செய்வதற்கு நீ மனிதனாக பிறந்திருக்கணும், அது போதும். தெய்வ தொண்டை செய்வதற்காக நீ வெறும் மனிதனாக பிறவி எடுக்கிறது மட்டுமல்ல, அதற்குண்டான தனிப்பட்ட ஒரு முயற்சிகளையும் ஆக்ஷன் என்று சொல்லலாம். அவை எல்லாவற்றையும் நீ எடுக்க வேண்டியதாக மாறும். இதுதான் அந்தரங்கமான ஒரு ஊழியங்கள். அந்தரங்கமான ஜெபங்கள் வேற, வெளிரங்கமான ஜெபங்கள், வெளிரங்கமான ஒரு காரியங்கள் வேற. இப்போ 4ஆம் வசனத்திற்கு நான் இந்த விளக்கு உரை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். 5ஆம் வசனத்திற்கு இப்பொழுது நாம் கடந்து செல்லலாம். 5ஆம் வசனத்தில் இருக்கக்கூடியதை உங்க வசதிக்காக வாசிக்கிற. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரரை போல், நன்றாக கவனிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய கூர்மையான விஷயம், நிதானமாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். இப்போ இங்க சொல்லுகிற மாயக்காரர் என்பது நீங்க நினைக்கிற மாயக்காரர் அல்ல. இப்போ உங்க மனசுல ஒரு மாயக்காரர் என்பது ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கும். மாயக்காரர் என்றால் வேஷம் போடுறமே, இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம், இதுதானே. இப்ப தெரியுதுல்ல, இதுக்கெல்லாம் பரிசுத்தாவி தேவை அவனுக்கு. ஆண்டவரே எனக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்றாருன்னு. ஸோ மாயக்காரர் பாருங்க, உங்களுக்கு எந்த வார்த்தை கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும்.
அந்த மீனிங்கில் நீங்கள் சொல்லுவதை எல்லாம் பரிசுத்தாவி சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால நாம் பயின்று வருவது மிக அவசியம், ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மிக அவசியம். சத்தியத்தில் ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட சத்தியத்தை கேட்டிருந்தால் தான் ஒரு சில சத்தியமாவது நம்மளால் பேச முடியும். சத்தியத்தையே கேட்கல, நீ கேட்டதெல்லாம் வெறும் பிரசங்கம் மட்டும்தான். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனித தொண்டில் போதிக்கக்கூடிய பிரசங்கத்தை கேட்டிருக்கிற. இயேசு கண்ணீர் துடைப்பார், இயேசு விடுதலை செய்வார், இயேசு அழைக்கிறார், இயேசு அடிக்கிறார், இயேசு உயர்த்துகிறார். இது எதுவுமே சத்தியம் கிடையாதுங்க. இவையெல்லாம் எது அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய பெயரில் மனிதனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள். இந்த தொண்டு நீங்கள் செய்துவிட்டு, அதாவது இந்த ஊழியத்தை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் இறைவனுக்கு செய்தீர்கள் என்று நினைக்கலாகாது. அதனால மாயக்காரர்கள் என்று சொன்னால், உங்கள் மனசில் ஆல்ரெடி ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வரைபடம் உங்கள் மனசில் இருக்கும். மாயக்காரர் அப்படின்னா அவன் வேஷம் போடுருவேன், இங்கே ஒரு வேஷம் போடுருவேன், அங்கே ஒரு வேஷம் போடுருவேன். மாயக்காரர் என்பதற்கு இதல்ல அர்த்தம். மாயக்காரர் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாயக்காரர் என்று சொல்லுவது, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அவனுக்கு அது மாயையாக இருக்கு, அதனுடைய ரியாலிட்டி அவனுக்கு தெரியவில்லை. இதுதான் மாயக்காரர். நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உண்மையா சொல்ற, மதர் தெரசா மாயக்காரர். அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி மூடி மறைக்கப்பட்டுச்சு. நான் நேரடியாக ஒரு டிஜே தினகரன் சொல்லுவேன்னா நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள். அதனால மதர் தெரசான்னு சொன்னால் அவங்க ஃபேமஸ், ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். மாயக்காரர்கள் அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு ரியாலிட்டி மூடி மறைக்கப்பட்டு ரியாலிட்டி அல்லாதது அவங்களுடைய மனசில் அதிகமாக பதிக்கப்பட்டுச்சு. ரியாலிட்டி அல்லாதது அவங்களுடைய மனசில் அதிகமாக பதிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நாட்டி முட்டை என்று சொல்லி வித்துட்டு வர ஒரு நாட்டி முட்டை. அந்த நாட்டி முட்டையே அவர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறார்கள். ஒரு முறை அந்த இடத்திற்கு நான் போயிருந்தேன். நாட்டி முட்டை என்று சொல்லும் போது நான் சொன்னேன், தப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இது நாட்டி முட்டை இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. பிரதர், எங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்டு போகிறாங்க, இது நாட்டி முட்டை தான் சொன்னேன். இப்படி வராது. ஏன்னு சொன்னால், நீங்கள் பட்டணத்திலே இருக்கிறீங்க, சற்று நான் வில்லேஜ் பக்கமெல்லாம் போகிறேன். அந்த வில்லேஜில் இருக்கிற பால் வேறு, நம்ம பட்டணத்துக்கு வரும்போது அந்த பால் பாக்கெட்டு வேறங்க. வில்லேஜில் நாட்டி முட்டையை நான் பார்த்துருக்குறேங்க, சாப்பிட்ருக்குறேங்க, அது ருசி வேறங்க. இந்த நாட்டி முட்டை வேற என்று சொன்னாலும் அவங்களால அங்கீகரிக்க முடியல. அவங்க என்னன்றாங்கன்னா, இல்லை பிரதர், இதுதான் நாட்டி முட்டை தான் சரியாக இருக்கு அப்படின்னு. அதிகமாக நம்மளால் கூட போராட முடியாது. ஏன்னு சொன்னால், அவங்க அந்த மாயையில் விழுந்திருக்கிறாங்க. இதுதான் மாயன்னு சொல்லுது. மாயை என்றால் தந்திரக்காரன், மோசக்காரன், வேஷம் போடுருவேன். ஒரு உண்மை அவங்களுக்கு மறைக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணமாக சாலமோன் ஞானி சொல்லிட்டு வருவார், மாயே மாயே எல்லாம் மாயே, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயன்னு சொல்வது என்ன அர்த்தம்? சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் வேஷம் போடுது பூமி அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் ஒரு மாய, பூமி ஒரு மாயன்னு சொல்றார். அப்போ சூரியன் ஒரு வேஷம் போடுறான், பூமி ஒரு வேஷம் போடுறான், மோசக்காரன், இப்படி அர்த்தம். மாயை என்றால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், ரியாலிட்டி மறைக்கப்பட்டு போனவங்க. அதாவது அவங்களுக்கே அது தெரியல. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்னடா நம்ம ஜபம் பண்ண உடனே 4 லட்சம் பேர் வராங்களே, அப்போ இதுதான் கரெக்ட். இந்த ஜனங்களுடைய தொகையை வச்சுட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யறது கரெக்ட். இப்போ தப்பாக இருந்தால் இவ்வளோ பேர் வருவாங்களா? இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நரக பாதையில் போயிட்டு இருக்கிறார், அழிவின் பாதையில் ஒருவர் போயிட்டு இருக்கிறார். அப்போ அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கிற ஒரு தகப்பன் ஒரு மக போயிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அழிவின் பாதை, அதனுடைய முடிவு பாதாளம், நரகம். ஆனால் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது மகன் சொல்லுகிறான்ப்பா, எனக்கு என்னம்மா டவுட்டாக இருக்கு, இந்த வழி கொஞ்சம் சரியில்லை, நம்மால சத்தியத்தை உணர முடியல, தெய்வத்தை உணர முடியல. அதுக்கு அப்பா சொல்றார், காலையில் நீ சரியா ஜெபித்திருக்க மாட்ட. நான் காலையிலேயே எந்திரிச்சு ஊக்கமாக இறைவனிடத்துல நான் ஜெபம் பண்ணேன். இப்போ நம்ம இந்த பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறோம், ஆண்டவன் நமக்கு துணை இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு,
மகனுக்கு சொல்லுகிறார். மகன் சொல்றான், இல்லப்பா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சத்தியத்தை உணர முடியல, சரியாக நம்மால எதுவுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. யாரு? மகன். இப்போ தகப்பன் என்ன சொல்றாப்புல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம இருக்கிற பாதை கரெக்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பின்னாடி திரும்பி பார், கோடிக்கணக்கான ஜனம் வந்துட்டு இருக்கிறாங்க, முன்னாடி பார் கோடிக்கணக்கான ஜனம் போயிட்டு இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் முட்டாளா? இவங்கெல்லாம் முட்டாளா? ஆனா வசனம் சரியா சொல்லுது, அத்தனை பேரும் முட்டாளுன்னு தான் வசனம் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? அழிவுக்கு போற வாசல் விசாலமானது, அதுல போகிற ஜனங்கள் நிறைய பேர், கோடி கோடி கணக்கில் போவாங்க. ஜீவனுக்கு போற வாசல், மறுபடியும் சொல்றாங்க, பரலோகம் எல்லாம் ஆண்டவர் சொல்லல, ஜீவன் என்று தான் சொன்னார். ஊழியக்காரங்க மாத்தி பேசுறாங்க பரலோகம்னு. பரலோகம் வேற, ஜீவ மார்க்கம் வேற. ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜீவ மார்க்கத்துக்கு போகிறவர்களை பாருங்கள், வழி குறுக்களும் நெடுக்குமாய் இருக்கும், போகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அப்ப அவர் என்ன பண்றாரு? அப்பா தன் மகனுக்கு சொல்றார், அங்க பார் ஒரு வழி தெரியுதா, ரோடு சரியில்லை, அவங்க எல்லாம் படிக்காதவங்க, ரோடு சரியா போட்டுக்கல, விசாலமா இல்லை, நம்ம ரோடு ஹைவே ரோடா இருக்கு, 100 feet ரோடா இருக்கு, தாராளமா நடந்துட்டு போறோம், பின்னாடி பார் கோடிக்கணக்கான ஜனம், முன்னாடி பார் மில்லியன் கணக்கான ஜனம் போயிட்டு இருக்கிறாங்க, அப்ப நம்ம போற பாதை எப்படி தப்பாகும் அப்படின்னு சொன்ன உடனே மகனுக்கு இதற்கு மேல் பதில் கொடுக்க தெரியாம, சரிப்பா நீ சொன்னா சரியா இருக்கும், ஆனா முடிவு இவங்க பாதாளத்துல விழ போறாங்க. இதற்கு பெயர் தான் மாயே. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதற்கு பெயர் தான் மாயே. மாயே என்று சொன்னா ரியாலிட்டி மூடி மறைக்கப்பட்டுச்சு, ஒரு சத்தியம் மூடி மறைக்கப்பட்டுச்சு. இப்போ ரியாலிட்டியில ஆண்டவர் நம்முடைய திருவிருந்தை குறித்து சொல்றார். ஒரு அந்த மாயே வந்துச்சு அப்படின்னா கால கழுவணும்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுக்கு படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கால கழுவணும், ஐயோ திருவிருந்து, கால கழுவாம எப்படி திருவிருந்து சாப்பிடுறது? அப்ப இந்த கால கழுவுகிறது என்பது அந்த ரியாலிட்டி மூடி மறைக்கப்பட்டுச்சுன்னா, ஆப்ஜெக்டிவ் மூடி மறைக்கப்பட்டுச்சுன்னா, சப்ஜெக்டிவ்ல போய் நீங்க சிக்கிக்குவீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தோணும் என்று சொன்னா, நான் சரியா இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ரியாலிட்டி வரும்போது வெட்கப்பட்டு போயிடும். அது இப்படி சொல்லப்பட்டதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணுமே. அப்போ நான் சொன்னேன், இது நாட்டி முட்டை இல்லைங்க இல்லைங்கன்னு சொன்னாலும் அவங்க நம்பலை. இப்படி நம்பாதவங்களுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நம்ம அவங்கள சாப்பிட வைக்கணும், அவங்கள அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அப்போ என்னை கூட சிலர்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, சைலண்ட்டாக போவேன், சாப்பிடுவேன், ஒன்றும் முறுமுறுக்க மாட்டேன். ஆனால் சந்தர்ப்பம் எனக்கும் வரும்னு காத்துட்ருப்பேன். அப்பொழுது நான் செல்லுகிற ஹோட்டல்கள் எப்படி இருக்கும், எவ்வளோ சுத்தமாக இருக்கும், அது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும்னு மெதுவாக அவங்களுக்கு நான் வாய் விட்டு சொல்ல மாட்டேன். கூட்டிகிட்டு போகும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, ஐயோ நம்ம வேறு மாதிரியாக கூட்டிகிட்டு போயிட்டோமே ஐயாவை. இப்போ ஐயாவுக்கும் நமக்கும் கம்பேர் பண்ணால் நம்ம ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்மளை இப்பேற்பட்ட ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. இதுதான். அப்போ நான் சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருந்தேன், சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த நாட்டி முட்டையை அவங்களுக்கு ஆம்லேட் போட்டும் காட்டினேன், அது அவங்களுக்கு இப்போ என்னென்ன அது காட்டினேன். அப்போது தான் சொன்னாங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நான் நேரடியாக வில்லேஜில் பெற்றது, இது எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. பிறகுத்தான் எங்களுக்கு ஆன்லைனில் ஒரு விஷயம் வெளியே வந்தது. ஒரு விதமான ஒரு செடி இருக்குங்க, அந்த செடி என்ன அப்படின்னா கொதிக்க கொதிக்க அப்படியே என்ன சொல்லலாம் அப்படின்னா டெப்த்து அப்படியே அது வந்துட்டு டீ கலரில் மாறும். டீயும் அதுவும் ஒன்று தான், டீ குடிக்கிறது என்ன கலரோ அதே கலரில் தான் அந்த செடியை கொதிக்க வைக்க டீ கலரில் மாறும். அந்த டீயில் என்ன செய்கிறாங்கன்னா, சாதாரண முட்டைகளை டிப் பண்ணி எடுக்கிறாங்க. இவ்வளோ மணி நேரம் இருக்கு, அந்த மணி நேரம் முடிஞ்ச உடனே அதை டிப் பண்ணி வெளியே எடுக்கும் போது அந்த சாதாரண முட்டை நாட்டி முட்டை போல தோணும். இப்போ சாதாரண முட்டை ஒரு விலை என்றால் நாட்டி முட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலான விலை. அப்போ சாதாரண முட்டையையே நாட்டி முட்டை என்று வித்துட்டு இவங்க வீட்டுக்கு பல வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ இவங்க தான் மாயக்கார் என்றால் மாயில சிக்கப்பட்டுட்டாங்க, பொய்யில சிக்கப்பட்டுட்டாங்க. உண்மை தெரிஞ்சுக்க மனசு இல்லை, தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்குவோம். அதுபோல உண்மையை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமலேயே போகணுங்க தான் மாயக்காரங்க என்ற அர்த்தம். நம்ம ஏன் சத்தியத்தை தேடுறோம் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஏன் சத்தியத்தை தேடுறோம்? மாயக்குள்ள நம்ம சிக்கப்படக்கூடாதுன்னு. 4000 பேர் 4 லட்சம் பேர் என் கூட்டத்துக்கு வருவதுனா நான் சத்தியபரன் ஆயிட முடியாது. 4 பேரை வச்சுட்டு நான் சபை நடத்துவதுனால் நான் உன்னைய மாயக்காரனா மாற முடியாது. நான் தான் நீங்கன்னு அர்த்தங்க. எல்லாம் நானுன்னு சொன்னோன்னு பார் பெருமையா பேசுறாரு அப்படின்னு என்னைய பார்க்காதீங்க. நீங்க தாங்க. 4 பேரை வச்சுட்டு நீங்க சபையா இருந்தாலும் சபைங்க. சத்தியம் இல்லை என்றால் 4 லட்சம் பேர் இருந்தாலும் நீயும் மாயக்காரன், உன் 4 லட்சம் பேரும் மாயக்காரர்கள் என்ற அர்த்தம். ஸோ இதை போல மாயில சிக்கப்பட்டுங்க. 1901 இருந்து ஒரு விதமான ஒரு சபை உருவாக்கப்பட்டுச்சு. அது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது ஏதோ நம்ம பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பாவம் அவங்களுக்கு வேதனை உண்டாகும். ஓ நம்ம சபையை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னு. அந்த ஒரு வகையான அந்த சபை என்ன செய்து விட்டது அப்படின்னா, ஆவியில் அனல் கொள்ளுவதும் அந்நிய பாஷை பேசுவதும் பிரசன்னத்தில் அப்படியே முழுகி இருப்பதும் அதில் போயிட்டாங்க, மாயில போய் சிக்கப்பட்டாங்க. இது போல தான் பேப்டிஸ்ட் பிரதர்ன்னு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் என்னவோ ஒரு நல்ல விஷயத்திற்காக அந்த பேப்டிஸ்டாக ஆரம்பிச்சிருக்கலாம். காலங்காலத்துக்கு அதையே போயிட முடியுமா? நம்ம அதிலே போயிட்டாங்க. அப்போ மாயில சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி வேணுமென்றாலும் நமக்கு வரலாம். அது பேப்டிஸ்டாரு, பிரதர்னாயிரு, அது பெந்தகோஸாயிரு, டிபிஎம் ஆயிரு, அது கண்டிப்பாக மாயில சிக்கிக்கொள்கிற சூழ்நிலை உருவாக்கப்படுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொடுத்த உடனே அந்த ஊழியக்காரர் எப்படி பேசுகிறாரு, அப்படி பேசும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம் முற்றிலுமாக இவருக்கு ரியாலிட்டி மூடி மறைக்கப்பட்டுச்சு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தால் அது வேற விஷயம். ஆனால் ஒரு அடிப்படையில் தெரிய வேண்டிய ஒரு சத்தியம் கூட தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் மாயில சிக்கப்பட்டுரும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அன்றையும் ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. வேஷம் போடுறீங்களெல்லாம் சொல்லாதுங்க. ஒரு உதாரணமாக ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், தப்பா பாடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்தேன். தப்பா பாடாதீங்க, அதான் கேசட் இருக்க, சிடி போட்டு கேட்குறீங்களே, நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல MP3 போட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு என்னங்க? பாடும்போது ஏங்க கூட சேர்ந்து பாடுறீங்க? பாடாதீங்க, லிசன் பண்ணுங்க, கேளுங்க, நிறைய கேளுங்க. அந்த பாட்டு 10க்கு 20 முறை கேளு, பாடாத, கேளு. நன்றாக கேட்டவனுக்குத்தான் பாட வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு மாயையான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாட்டு போட்டு நீங்களும் கூட சேர்ந்து பாடுறது. அப்போ உங்களுக்கு அந்த மிஸ்டேக் தெரியாமல் போயிடும். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, திடீர்னு அந்த பாட்டை நிற்பாட்டி இப்போ பாடுன்னு சொல்லும்போது நீங்கள் மிஸ்டேக்கில் போயிடுவீங்க. ஆனால் அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், அறிவுரையை சொல்லிட்டு இருந்தேன். யாரெல்லாம் தப்பாக பாடுறீங்க அப்படின்னு நான் எவ்வளோ தப்பாக பாடணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க. அது என்ன ஆகுதுன்னா, தப்பாக என்னால் பாட முடிய மாட்டேங்கிறது. ஒரு ஸ்ருதியை மாற்றி இது தப்பு நீங்க பாடுறது அப்படின்னு அவங்களுக்கு காட்டும்படி நான் ஆசைப்படுறேன். அது மறுபடியும் ஸ்ருதி சரியா தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்ருதியை அசிங்கமா பாடலான்னு எவ்வளவு யோசிக்கிறேன். ஸ்ருதி தாளம் அசிங்கமாகவே வர மாட்டேங்கிறது. ஏனென்றால் ஒரு சங்கீதத்தை ப்ராப்பரா கற்றுக்கிட்டா நீயா விரும்பினாலும் அசிங்கமா பாட முடியாது, அது ஆகாதுங்க. அப்போ உனக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா, அதே சங்கதி, அதே ஸ்ருதி, அதே டெம்போக்கு மறுபடியும் நீ வந்துருவ. உன்னால பாசாங்காக பாட முடியாது. அப்ப இந்த மாயக்காரர்கள் என்று சொன்ன யாரு? கம்ப்ளீட்டா சத்தியம் தெரியாதவங்கன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா சத்தியம் தெரியாதவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு உதாரணமாக இப்ப நான் மாயக்காரனா மாற முடியுமான்னு சொன்னா என்னால ஆகாது. உண்மை விஷயம், என்னால ஆகாது. இதாங்க நான் சொன்னது விஷயம். நீங்க ஒரு முறை நீங்க சத்தியத்தை கேட்க நீங்க பிராயசப்பட்டுட்டீங்க, மனசுல பட்டுச்சு சத்தியம் அப்படின்னா, இனி எந்த காரணத்தை கொண்டு பொய்ய நீங்க விரும்பவே மாட்டீங்க. அதுல உண்டான அசிங்கம் எப்பேறிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதற்குள்ள நீங்க போகவே மாட்டீங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அப்போ மாயில ஒரு முறை சிக்கப்பட்டுட்டா சத்தியத்திற்கு நீங்க வரவே மாட்டீங்க. உங்களுக்கு அது பிரியமே இருக்காது.
உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆவியை இழந்துட்ட மாதிரியும், ஆவியின் அபிஷேகத்தையே இழந்துட்ட மாதிரியும், என்னமோ உப்பு சப்பு இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆராதனை செய்கிற மாதிரியும் உங்களுக்கு தென்படும். ஏன்னு சொன்னால், நீங்கள் மாயையில் பழகிட்டீங்க. சத்தியத்தில் பழகும் போது ஒத்து வராது. அப்படிதான் சத்தியத்தில் பழகினவனுக்கு மாயையில் ஒத்து வராது. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர்கிட்ட இவர் அழகாக பேசுகிறாரு, இன்னொருத்தர்கிட்ட நல்லா பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னால், பெரும்பளவு நான் அநேகர் இடத்துல பேசாமல் இருக்க காரணம் என்னவென்றால், உங்கள் ஸ்டேட்டஸை எனக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு காட்டி விடுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்தை கற்று வரீங்கன்னு நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க இல்லையா, அந்த வால்பேப்பரு, அதை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு சத்தியத்திற்கு செவி கொடுத்து வரீங்க. அதை வச்சு தான் சிலர் இடத்துல அவங்க ஃபோன் வரும்போது நான் அட்டன் பண்ணுறதில்ல, எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸை எனக்கு காண்பித்து விட்டது அவங்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. சத்தியத்திற்குரிய ஸ்டேட்டஸ் என்ன என்பது பெரும்பளவு நான் மொபைலில் வைக்கிற ஸ்டேட்டஸ் கூட ரொம்ப அவசியம். அது விடுங்க, நீங்கள் பாசாங்கு காட்ட நீங்கள் முயற்சித்தாலும் மறுபடியும் உங்களை அங்கே தான் தள்ளிடும். எங்கே மாயலை இருக்கிறவனுக்கு மாயலத்தை தள்ளிவிடும், சத்தியத்தில் இருக்கிறவனுக்கு சத்தியத்தில் தள்ளிவிடும். ஸோ அதனால தான் ஒரு நபருங்கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா என்பது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது, ஓ இப்படியெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்களா, ஓ இப்படியெல்லாம் வசனத்தை போடுறாங்களா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அப்போ இது தேர்ற கேஸ் இல்லை. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, இந்த ரியாலிட்டி புரியுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இவங்களோடு கூட நம்ம பேசுவதும் வேஸ்ட்டு தான். இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசியிருப்பார், அவரதை எடுத்து போட்டிருப்பாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் நல்லா பேசியிருக்கிறது என்ற வார்த்தை போடணுமா வேணுமா என்பது கூட சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எத்தனையோ விஷயம் இருக்கு, எல்லாவற்றையும் சொன்னால் நல்லா இருக்காது. இதை போன்றது தான் நீங்க சிந்திக்க வேண்டியது. மாயக்காரர்களுக்கும் உண்மைக்காரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். மாயை என்பது புரிந்து கொள்ளுங்கள், அது வேஷக்காரனையோ மோசக்காரனையோ குறிக்கிற விஷயம் அல்ல. ஒரு ஆசாரியனுக்கு உண்மை புரிஞ்சிச்சுன்னா அவனால் வேஷம் போட முடியாதுங்க. உண்மைங்க, நான் சொல்றது உண்மைங்க. ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு NC² பற்றி இதுதான் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா அவன் அதை மனப்பாடு பண்ணிட்டு அதிலேயே கணக்கு போட்டு 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 பார்க்கும்போது அவனால் பாசாங்குக்கு கூட வேறொரு ஃபார்முலாவை அவனால் நடித்து கூட வாயில் கூட சொல்ல முடியாது. அவன் NC² அந்த ஃபார்முலா என்னன்னு அவன் அறிந்து அதை மனப்பாடு செய்த பிற்பாடு வேறொன்று செய்ய போனாலும் அதில் அவனுக்கு இடைஞ்சல் நிறைய இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்குவான். சத்தியவரருங்க ஒரு நாளும் மாயையில சிக்கப்பட மாட்டாங்க. மாயக்காரங்க ஒரு நாளும் சத்திய தண்டில் வர மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரவே மாட்டாங்க. அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருப்பான், இவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாயக்கார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மாயக்கார்கள் என்று சொல்லுகிற விஷயம், ஒரு உண்மையை தனக்குள்ளவே புதைத்து கொண்டவர்கள், மறந்து விட்டவர்கள், அதை தேடாதவர்கள், அதை ஆராய்ந்து பார்க்காதவர்கள், அதை கேட்க மனமில்லாமல் ஒதுக்கி விட்டவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இருந்த 4 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வருவது நம்முடைய வெற்றியின் வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வெற்றியின் வாழ்க்கை. நமக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க என்பதை குறித்து நம்ம கணக்கிடக்கூடாது. அப்படி சொல்லப்போம் என்றால் தேவன் தான் அதிகபட்ச தோற்கடிக்கப்பட்டவர், பிசாசுத்தான் மிகவும் ஜெயித்தவன் என்று சொல்ல முடியும். ஜனங்களை வச்சு என்னைக்குமே உங்களை நீங்கள் உங்களுடைய மேன்மையை கால்குலேட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அப்படி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபெயிலர் ஆகிடுவீங்க. நம்மக்கிட்ட 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நீ பேசுறது சத்தியமாக இருக்கா, உன்னால் மாற்றிக்க முடியாது, அப்படியே இருந்துரு. மாயக்காரங்க அவங்கள மாற்றிக்க முடியாது, சத்தியவரன் சத்தியத்தை மாற்றிக்க முடியாது. இன்னும் இருக்குங்க, இன்னும் பாருங்க, விசித்திரமான விஷயமெல்லாம் இறைவன் பேசுவார். அப்போ ஆக மொத்தத்தில் இறைவன் இங்க ஜெபங்காரனை குறித்து சொல்றார். ஜெபம் பண்ணுகிறவன் என்றால் சுருக்கமாக சொல்லலாம், தெய்வீகத்தினுடைய விஷயத்துல டீல் பண்ணுகிறவன் அப்படின்னு. அதாவது என்ன சொல்லலாம், நாஸ்திகன் அல்லங்க, அவ்வளவுதாங்க, நாஸ்திகன் அல்ல. அவன் ஏதோ ஒரு தெய்வ வெளிப்பாடு செய்கிறவன் அர்த்தம். இப்போ இன்னொரு விஷயத்திற்கு கூட நம்ம வரணும்.
அது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வம் ஆகாது. இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிச்சு ஒரே தெய்வம் தானே அப்படின்னா, ஒரே தெய்வத்தண்டையில் இருந்தாலும் நீ மாயக்காரனா இருக்க சான்சஸ் இருக்கு. இதாங்க ஒரு பெரிய டேஞ்சர்னஸ். நான் இருப்பது ஒரே ஏக கடவுள்கிட்ட, ஆனால் நான் ஒரு மாயக்காரனா மாறுவதற்கு சான்ஸ் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க. விசாரித்த போது போலீஸ்காரன் அந்த மகனை, அதாவது அந்த வாலிபனை அடித்து நொறுக்கி, தவறெல்லாம் கிளீனா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கஞ்சா, இந்த மாதிரி பெரிய பெரிய போதைப் பொருள்களை கடத்துறான், மக்களுக்கு போதைப் பொருள்களை கொடுத்த காலேஜ் பிள்ளைங்களை கெடுக்கிறான். தெளிவா எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. நொறுக்கி எடுத்துட்டாங்க அவனை. அப்போ கூட அவன் என்ன செய்கிறான், தான் தவறு உணர்த்திக்கிட்ட மாதிரி அவனுக்கு தெரியல. போலீஸார்கள் என்ன பண்றாங்க, உங்க அப்பாவுடைய நம்பர் கொடு அப்படின்றாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. போலீஸாருக்கு ஒரு சின்ன டவுட் வருது. இந்த நம்பரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு யோசிக்கிறார். இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உடனே போலீஸ்கார் சொல்றா, டேய் யாருடைய நம்பர் கொடுத்த? உங்க அப்பாவுடைய நம்பர் நான் கேட்டேன், உங்க அப்பாவுடைய நம்பர் கொடு அப்படின்னு. அவன் சொல்றான், சார் அதான் சார் எங்க அப்பாவுடைய நம்பர். மறுபடியும் அவர் பார்க்குற, இந்த நம்பர் எங்கேயோ எனக்கு அறிமுகமாய் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொபைல் எடுத்து பார்க்கிறார். ஆஹா, இவருடைய குருநாதர் தான் அது. யாரு? இந்த இன்ஸ்பெக்டருடைய குருநாதர் தான். இந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளவு ஒரு பயம் பக்தி தன் குருநாதர் மேல, அவ்வளவு ஒரு யோக்கியன் என்று சொன்னால் லஞ்சம் வாங்காதவர், நேர்மையான ஒரு அதிகாரி. யாரு? இவருடைய குருநாதர். அப்படிப்பட்டவனுக்கு பிறந்த மகனாய் இவன் என்று சொல்லி அவர் ஒரு முறை பார்க்கிறார். என்ன இது ஆச்சரியமாய் இருக்க அப்படின்னு போன் எடுத்து அவரு டைரக்டா பேசுறாரு. சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு அங்கிருந்து குரல் வருது. நல்லா இருக்கிறியா? ஸ்டேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் நல்ல மாதிரியா போயிட்டு இருக்கு, உங்க வழியில தான் நானும் நடந்துட்டு வரேன். சார் ஒரு சின்ன விஷயம், உங்க மகன் எந்த காலேஜில் படிக்கிறான்? அவர் சொல்றாரு, என்னென்ன காலேஜ்னு. சரி சார், தேங்க்யூ. இப்போ காலையில் உங்களை பார்த்துட்டு தான் போனானா? காலேஜுக்கு போனானா? எங்கே போனா? என்னை பார்த்து தான் போனானே, பாய் டாடின்னு சொல்லிட்டு போனானே, என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்கிறார். அவர் கேள்விப்பட்டு தலை குனிந்து ஓடி வரார் ஸ்டேஷனுக்கு. அவர் வரும்போதே இவர் எந்திரிச்சு நிற்கிறார். யாரு? ஃபோன் பண்ண இந்த போலீஸ் அதிகாரி எந்திரிச்சு நிற்கிறார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நேர்மை உள்ள ஒரு அதிகாரி. தன்னை விட ஒரு 10 வயசு கூடின ஒரு அதிகாரி எந்திரிச்சு நிற்கிறார். ஏன் சொன்னா அவ்வளோ நேர்மைங்க, அவ்வளோ உண்மைங்க அவரு. அப்ப அவர் சொல்றார், சார் உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளையா இது? இப்படிதான் ஆவிக்குரிய நிலை. நம்மை போலவே ஆவிக்குரிய ஆராதனை செய்வார்கள், பாடலை பாடுவார்கள். பாடலை பாடுவதல்ல, பாடலை ஏற்றுவார்கள். அவ்வளவுதாங்க சொல்றது. பாடலை ஏற்றுவார்கள், பாடல் பாடுவார்கள், ஆராதனை செய்வார்கள், சபையை வைத்துக் கொண்டிருப்பார்கள், சொந்த சபையை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? ஒரு ஜீசஸே இருந்தாலும் அவருடைய சபையில நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய சபையில தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஜீசஸே அவங்க தெருவில் ஒரு சபை வச்சிருப்பாருன்னா அவர்கிட்ட கூட இவ்வளவு ஜனம் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஜனம். என பாடகர் பாடலை ஏற்றுகிறார். ஆனால் தேவ தூதருங்க சொல்லுவாங்க, இவன் உங்க ரத்தத்தால் மீட்கப்பட்ட மகனா, இவன் ரத்தத்தால் பிறப்பிக்கப்பட்ட மகனா, இவன் உங்க குணமே வேற, இவன் குணமே வேறிய. எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு தன்னுடைய குருநாதருடைய மகனை பார்த்து சொன்னாரோ, அப்படிதான் சேம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு வருகிற விஷயம். சோ நாம் எச்சரிக்கை வகிக்கணும். சோ எனவே நீ எப்பேரிப்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும் மாயையில சிக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரணும். அப்படிதான் சிலர்கள் மாயையில சிக்கப்பட்டு ஊழியங்கள் ஓகோ என்று வளர்ந்து விட்டது. தேசத்திற்காக ஜெபிக்கிறது, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, லட்சக்கணக்கான ஜனங்க சபையை இடிக்கிறதும், என்ன ஜெப கோபுரத்தை கட்டுவதும், ஆஹா, உலகத்திலேயே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். அந்த ஊழியக்காரங்களுக்கு தான். அவ்வளவு ஓகோ என்று வளர்ந்த அந்த ஊழியக்காரங்களை தான் இறைவன் மத்தேயு 7 அதிகாரத்தில் மாயக்காரர்கள் என்று
இறைவன் துன்மார்கர் என்றும் இறைவன் கடிந்து கொண்டு சொல்றார். அப்போ அவங்களுக்கு அது வரைக்கும் யோசனை இல்லை. டைம் ஆச்சு நான் நினைக்கிறேன். சின்ன இடைவேளை, அந்த இடைவேளைக்குள்ளாக நன்றி செலுத்துங்க.